மூலமாக உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த 4 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூட நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ये सुबह आप लोगों को इस वीडियो के द्वारा देखने के लिए मुझे बहुत खुशी लग रहा है और इस पहला दिन प्रभु के सानिध्य में हम सभी लोग इकट्ठा हुए हैं. இந்த 5வது மாதத்தில் அதிகாலை வேளை கர்த்தர் ஆலயத்தில் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். ये 5वां महीना में पहला दिन प्रभु के सानिध्य में आए हुए सभी बच्चों को यीशु मसीह के नाम पर मैं स्वागत करता हूँ. நம்ம நடத்த வந்த கர்த்தரை நன்றி செலுத்தி இந்த நாட்களை கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். ये 4 महीना प्रभु हमें लेके आया है और उसके वाग्दान को हमें प्रार्थना से हम इसको स्वीकार करेंगे. கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம ஆராதித்து ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக போகலாம். इस समय पर सभी लोग आंख बंद करके सिर झुक के हम प्रार्थना करके और आराधना के अंदर जाएंगे. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். प्रभु आपको धन्यवाद प्रभु. கடந்த நாட்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நன்றி அப்பா. पिछले दिनों तक प्रभु इस समय तक आपने अच्छी से सुरक्षित हमें रखे हैं प्रभु. இந்த 5வது மாதத்துல 1வது நாளிலே அதிகாலை வேளை தகப்பனே எங்களை நேரத்தை கூட்டி கொடுத்தீரே ஆராதிக்க உதவி செய்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். प्रभु हमें आराधना करने के लिए हमें आपके धन्यवाद कहने के लिए हमें इस समय देने के लिए आपको धन्यवाद कहते हैं. கர்த்தரை ஒவ்வொருவரும் பலப்படுத்துங்க, எங்களோட இடைபடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. प्रभु हमसे सभी लोगों से बातें कीजिए. हम इसके समय पर आपके हाथ में समर्पित करते हैं. எங்களை சிந்தனைகளை ஒருமுறைப்படுத்துங்க. हमें एक चिंता दे दो प्रभु. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम पर हम प्रार्थना करते हैं. ஆமென். आमेन. ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. உணவு தந்தே நன்றி ஐயா, உணவு தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. ಸ್ತೋತ್ರ ಎಂದು ಹಾಡುವೆನು ರಾಜಾ, ನಿನ್ನ ಮನಸಾರ ಸ್ತುತಿಸುವೆ ದೇವಾ. ಸ್ತೋತ್ರ ಎಂದು ಹಾಡುವೆನು ರಾಜಾ, ನಿನ್ನ ಮನಸಾರ ಸ್ತುತಿಸುವೆ ದೇವಾ. ಸೋದು ಹೋದ ದಿನವೆಲ್ಲ ಸಂತೈಸಿದೆ, ಸೋದು ಹೋದ ದಿನವೆಲ್ಲ ಸಂತೈಸಿದೆ. ಇದುವರೆಗೂ ಕಾಪಾಡಿರುವೆ, ಇದುವರೆಗೂ
ஆராதிக்கும்படி எங்களை கொண்டு வந்து சேர்த்தபடினால் உமக்கு நன்றி. प्रभु इस सुबह आपको हमें लेके आपको आराधना करने के लिए लेके आने के लिए बहुत धन्यवाद प्रभु। ஆகிற முழுவதும் எங்களை ஆளுகை செய்வீராக. प्रभु आप ही परिशुद्धात्मा आप हमारे साथ बातें உம்முடைய कीजिए। பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. आपके प्रसन्नता से हमें बढ़ा दीजिए प्रभु। நீர் எங்களை வழி நடத்தும். आप भी हमें रास्ता दिखा உம்முடைய दीजिए। வசனத்தின் மூலம் எங்களை ஆலோசனை தாரும். आपके वचन के द्वारा हमें आलोचन दीजिए। உம்முடைய வசனத்தினால் எங்களை பலப்படுத்தும். आपके वचन से हमें बल दीजिए प्रभु। உம்முடைய நாம மகிமைப்படும். आपकी नाम महिमा हो। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम पर हम प्रार्थना करते हैं। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்ம கவனத்தை திருப்புவோம். इस समय पर प्रभु के वचन की तरफ हम आगे बढ़ेंगे। இந்த காலை வேளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த மே மாதம் முதலாவது நாளிலே வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிற அந்த அருமையான வசனத்தை இப்ப நாம் வாசிக்க போகிறோம். ये मैं पहला दिन प्रभु की सन्निधि में आए हुए हम अभी पवित्र ग्रंथ को खोल के वचन की तरफ जाएंगे। யோபு 42ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். आयुब का पुस्तक 42 अध्याय 12 वचन को हम खोलेंगे। கர்த்தர் யோபின் பின்னிலைமை பார்க்கிலும் அவன் முன்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்பதை. यहोवा ने आयुब के बाद के दिनों में उसके पहले के दिनों से अधिक आशीष दी। கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார் என்று இந்த காலை வேளை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். देखिए प्रभु आज हमें एक चीज को हमें सिखाता है और कहता है कि आयुब जैसे पहले था उससे ज्यादा प्रभु उसे आशीष किए थे। ஒவ்வொரு வாழ்க்கையில முன்னிலைமை என்ற ஒரு பகுதி இருக்கிறது, பின்னிலைமை என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. हर एक इंसान के जिंदगी में अपने जिंदगी में पहले एक भाग होता है और उसके बाद फिर और एक भाग होता है। கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்கிறபடி देखिए हम जैसे कहते हैं यीशु मसीह के पहले और यीशु मसीह के बाद कहते हैं। ரட்சிக்கப்படுவதற்கு முன் ரட்சிக்கப்பட்ட பின்பு, हम रक्षण होने के पहले और रक्षण होने के बाद, திருமணமாதற்கு முன்பு திருமணமாதற்கு பின்பு, शादी के पहले और शादी के बाद, அபிஷேகம் பெறுவதற்கு முன்பு அபிஷேகம் பெற்றதற்கு பின்பு, हम प्रभु की परमेश्वर की पवित्र आत्मा की अभिषेक मिलने के पहले और मिलने के बाद। நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில முன்னிலைமை பின்னிலைமை என்கிறதான ரெண்டு பாகங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். देखिए हर एक इंसान के अंदर पहले और उसके बाद इस तरह का दो चीज हम देख सकते हैं। இங்க யோபு பக்தனுடைய முன்னிலைமை பார்க்கும்போது ஆசீர்வாதமாகவே இருந்தது என்று சொல்லி கர்த்தரே அவனை குறித்து சாட்சியாக சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல देखिए आयुब 1 अध्याय 7 वचन में प्रभु अपने आप स्वयं कहता है कि प्रभु उसके प्रारंभ आयुब अपने प्रारंभ दिन में अपने जीते समय अच्छी तरह से आशीष से जिंदगी को जी रहा था करके प्रभु अपने आप साक्षी बता रहा है। யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனுஷன் உத்தமனாய் இருந்தான். देखिए आयुब के बारे में कहते हैं कि वो तो सत्यवंत है, சன்மார்க்கனாய் இருந்தான். वो एक प्रभु की मार्ग पर चलने वाला है, தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். प्रभु से डरने वाला है, இந்த பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாய் இருந்தான். और सभी तरह का गलत कामों से दूर रहने वाला था। இப்படி பரலோகம் அவனை குறித்து நல்ல ஒரு சாட்சி சொல்கிறது. इस तरह का परलोक ही आयुब के बारे में साक्षी बता रहा था। அவனை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சாத்தானும் சாட்சி சொல்கிறான். प्रभु ने उसको आशीष किए हैं करके शैतान भी आयुब के बारे में साक्षी बता रहा है। ஆனாலும் யோபுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கையில பலவிதமான உபத்திரங்களும் பாடுகளை அவன் அனுபவத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். देखिए लेकिन आयुब के जिंदगी में देखने से आयुब एक व्यक्ति होने से भी उसके जिंदगी में बहुत तरह के तकलीफ में या मुश्किल में पड़ने का हम देख सकते हैं। அவன் யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பயங்கரமான உபத்திரங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் இழந்தவனா தனிமையில அவன் படுகிற வேதனைக்கு அளவே இல்லை. அப்படி அதிகாரங்கள்ல வாசிக்க முடியும். हम आने वाला बहुत सारे ग्रंथों में यहाँ पढ़ सकते हैं आयुब के पुस्तक में अपने आप उनके जिंदगी में आने वाला तकलीफ या मुश्किल किसी को भी नहीं आना चाहिए या अब तक नहीं आया है। इतना अकेला हो गया था, उसके जिंदगी में सब कुछ खो गया था आयुब ने।
யோபுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக சமாதானத்தோட சந்தோஷத்தோட இருந்தது. ஆனாலும் உனக்கு வாழ்க்கையில பயங்கரமான பாடுகள் வந்தது. நம்முடைய வாழ்க்கையோட நாட்கள் சமாதானமா இருந்த நாட்களிலே நம்ம திரும்பி நடந்து வந்த பாரு திரும்பி பார்க்க மன பாடுகள் உபத்திரம் மத்தியில வந்திருக்க நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. देखिए आयु के जिंदगी में देखने से अपने जिंदगी में सब कुछ खो के इतना मुश्किल में तकलीफ में पड़ा था कि उस तरह का कष्ट या नष्ट में हम भी उस तरह का रास्ते में गए होंगे. சங்கீதக்காரன் 119:40-67 இப்படியாக சொல்லுகிறார், உபத்திரவப்படுவதற்கு முன் நான் வழிதப்பி நடந்தேன். देखिए भजन संगीत 119 के अध्याय और 67 वचन को पढ़ेंगे. உபத்திரவப்படுவதற்கு முன்னதாக நான் வழிதப்பி தெரிந்தேன். देखिए उपद्र के रास्ते में पढ़ने के पहले मैंने गलत रास्ते में चल रहा था, இப்படி உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். लेकिन अभी आपको वचन को पकड़ के मैं चल रहा हूँ. நம்முடைய வாழ்க்கையின் நாட்களை கடந்து வந்த வாழ்க்கை திரும்பி பார்க்கோமானா அமைதியா இருந்தது, சமாதானம் இருந்தது, சந்தோஷமா இருந்தது. हमारे पिछले जिंदगी बहुत शांति से समाधान से था, लेकिन இந்த நாளிலே பயங்கரமான பாடுகள், உபத்திரம், எதிர்காலத்தை குறித்து கேள்விகள், நம்முடைய தடைப்பட்ட வண்ணமாய் வீடுகளை முடங்கி கிடக்கிறோம். लेकिन आजकल हमारे भविष्य हमारी जिंदगी बहुत सारा का भयंकर है और तकलीफ में पड़े होंगे. நமக்குள்ள अनेक விதமான சந்தேகங்கள், கேள்விகள் நாட்கள் வந்திருக்கலாம். हमारे जिंदगी में बहुत सारा प्रश्न भी आया होगा. ஆரம்பம் அமைதியாக இருந்தது, சமாதானம் இருந்தது. இந்த நாட்கள்ல உபத்திரமத்திலே கடந்து வந்திருக்கிறோம். देखिए प्रारंभ तो खुशी में था और समाधान था, लेकिन अभी आने वाला दिन में तकलीफ, मुश्किल और बहुत कष्ट में पड़ गए हैं. ஆனா இந்த நாட்களை இதை குறித்து நம்ம அதிக சிந்தனைக்காதபடி முன்னிலைமையில கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க போகிற நாட்களில். लेकिन अभी हम इस तकलीफ के बारे में सोचने की जरूरत नहीं है, लेकिन प्रभु हमारे लिए रखा हुआ आशीष के बारे में हम सोचेंगे. ஐயோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனம் திரும்பியிருக்கிற சபைக்கு வந்து ஆண்டவருக்கு உண்மையா ஜீவிக்கிறேன்னு என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்டதான உபத்திரம் என்று சொல்லி நமக்குள்ள கேள்விகள் வருகிறது. देखिए मैंने प्रभु को स्वीकार किया, मैं बपतिस्म लिया परमेश्वर के लिए, मैं आराधना करता हूँ, मंदिर को जाता हूँ, लेकिन फिर भी मेरे जिंदगी में क्यों इस तरह का मुश्किल और कष्ट नष्ट में पड़ते हैं. ஆரம்பத்துல நாம் அப்படிதான் இருக்கிறோம். देखिए प्रारंभ दिन में ऐसे दिखा होगा. சாலமோனுடைய வாழ்க்கையில நம்ம தியானிப்போம்னா அவனுடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்களில் கர்த்தர் அவனை ஞானத்தில நிரப்பி ஆசீர்வதித்து ராஜாவாய் மாற்றினார். முன்னிலை ஆசீர்வாதமா இருந்தது. देखिए सालोमोन की राजा था, उसने प्रारंभ दिनों में बहुत प्रभु से नजदीक था, प्रभु ने उसे आशीष किए, अच्छा सा ज्ञानी बुद्धि सब कुछ दिए, उसको जिंदगी में जो कुछ होने वाला सब कुछ दिए, वो प्रारंभ दिन में था. लेकिन அந்த சாலமோனுடைய பின்னலை அவ்வளவு ஆசீர்வாதமா சந்தோஷமா இல்லை, அவருடைய கர்த்தரை துக்கப்படுத்துற சூழ்நிலையை பார்க்கிறோம். देखिए अंतिम दिन में सालोमोन राजा के अंतिम दिन देखने से इतना खुशी नहीं था, बहुत दुखी का घटन हुआ था. ஆனா சிம்சோனுடைய வாழ்க்கையை நம்ம தியானிப்போம்னா, लेकिन सिमसोन की जिंदगी को देखने हैं तो இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டு அபிஷேகித்தார். उसने इस्राएल लोगों को लेके जाने के लिए, उनको सुरक्षित करने के लिए उसने प्रभु ने सिमसोन को चुने थे. ஆனால் அந்த அபிஷேகத்தை இழந்தவனா, தேவனுடைய வல்லமை இழந்தவனா, பெலிஸ்தன் கையில் அடிமையில இருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். लेकिन एक अंतिम दिन में देख सकते हैं कि अपने अभिषेक को खो के फिलिस्ती के लोगों के हाथ में उसने सिमसोन में था. இதனால தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்ம அழைத்து அபிஷேகத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். देखिए प्रभु हमें चुन के बुला के आशीष करके हमें रखा है. இந்த நாள் இருக்கிற உபத்திரங்களோ பாடுகளை நம்ம ஒண்ணு செய்யாது, பின்னலை இன்னும் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற போகிறார். अभी हम देखने वाला कष्ट, नष्ट, दुखी कुछ भी हमें कर नहीं सकता है, और आने वाला दिन में प्रभु हमें बड़ा सा आशीष रखा है. பரிசுத்தவான் பவுலை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். यहाँ पवित्र ग्रंथ में परिशुद्धवान एक पौल की दास के बारे में हम सोचते हैं. அவனோட சபைக்கு விரோதமாய், கிறிஸ்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பி அநேக காரியங்களை முரட்டாட்டம் செய்து அநேக காரியங்களை செய்தவன் தான் அந்த மனிதன். देखिए पौल प्रभु के लोगों के विरोध और प्रभु के मंदिर के विरोध उठ के बहुत सारा विरोध का कार्य कर रहा था, बहुत तंग कर रहा था, लेकिन प्रभु उसने चुन लिए थे. அவரோட முன்னிலைமை மிக மோசமா இருந்தது, தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு வந்தார். देखिए उसका प्रारंभ दिन तो प्रभु की विरोध था, लेकिन अंतिम तो प्रभु तो बहुत खुशी थे. ஆனா கர்த்தர் அவனை சந்தித்தார், அவனை ரட்சித்தார், தன்னுடைய ஊழியத்துக்கு பிரித்தெடுத்தார், அவனை அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார். देखिए जब वो प्रभु ने पौल को चुनने के बाद, उसको चुनने के बाद उसके पूरा जिंदगी बदल के प्रभु ने
उसको प्रभु पौल को लेके सेवा में उपयोग करना शुरू कर देते हैं। பாருங்க பவுலுடைய வாழ்க்கையில இந்த நாட்கள் உபத்திரங்கள் வந்தது, கர்த்தருக்காய் பாடுகள் அனுபவித்த தேவனுடைய மனுஷன் தான். ये वही पौल प्रभु की दास था, प्रभु के लिए कष्ट नष्ट बहुत सारा संकट के रास्ते में चलने वाला था। கர்த்தர் நாட்களை நம்ம அழைத்திருக்கிறார். लेकिन प्रभु ने हमें भी चुना है। பாடுகள் உபத்திரமத்திலே நாம் கடந்து வருகிறோம். हमारा कष्ट और नष्ट के रास्ते में चलते आते हैं। ஆனால் நம்முடைய முள்ளிலுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். लेकिन आने वाला दिनों में प्रभु हमें आशीष करने वाला है कि कोई भी बोलिए मत। கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு प्रभु के वचन को अच्छी तरह से पकड़ के வைராக்கியம் பாராட்டி प्रभु के ऊपर विश्वास रखे, கர்த்தருக்காக ஜீவிக்கும் பொழுது प्रभु के लिए जीते वक्त கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். प्रभु हमें आगे लेके जाने के लिए आशीष करने वाला है। இப்படியாக சொல்கிறார். பிலிப்பியர் 4:11 இப்படியே சொல்கிறார். देखिए फिलिपियों की पुस्तक 4वां अध्याय 11 वचन में इस तरह पौल कहता है, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் मैं किसी परिस्थिति में होने से भी மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். मैं मन से खुशी रहने के लिए मैं अपने आप तैयारी हो गया था। தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். मैं अपने आप बहुत तालमेल से रहने के लिए मुझे होता है। வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். मुझे अतिशय से खुशी से रहने के लिए मैं जानता हूँ मैं कि कैसे भी எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், सभी चीज रहने वाले चीजों में खुशी से रहने के लिए, பட்டினியாக இருக்கவும், मैं भूखे रहने से भी, பரிபூர்ணம் அடையவும், मैं परिपूर्ण से जीने के लिए भी, குறைவுபடவும், मैं किसी तरह से कमी होने से भी போதிக்கப்பட்டிருக்கிறேன். प्रभु हमें सिखा लिया है। என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றிலும் எனக்கு பலன் உண்டு. मुझे बल देने वाला प्रभु से मुझे सभी तरह से काम करने के लिए मुझे शक्ति है। நம்முடைய சூழ்நிலை கண்டு நம்ம தவிக்கிறோம், பயப்படுகிறோம், யோசிக்கிறோம். हमारा परिस्थिति को देख के हम घबराते हैं, डरते हैं और हम इस अंधकार में रहते हैं। கடந்த கால வாழ்க்கை குறித்து நம்ம தியானிக்கிறோம். देखिए पिछले हमें जिंदगी में जो कुछ हुआ था उसके बारे में सोचते हैं எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யோசித்துக் கொண்டிருக்கிறோம். और उसके बाद हमारा भविष्य आगे आने वाला दिनों कैसे रहेगा करके सोचते हैं। நம்முடைய குடும்பங்கள பலவிதமான நெருக்கங்கள், हमारे परिवार में बहुत तरीका का तकलीफ आता है। வீடுகள முடங்கி கிடக்கிறோம். हमारे घर में हम बैठे हैं, வேலை இல்லாத பிரச்சனை, हमें काम नहीं है, काम का कमी। எப்படி நம்ம குடும்பம் நடத்த போகிறோம்? अभी आने वाला दिनों में हम परिवार को कैसे देखने वाले हैं। அந்த பவுல் நமக்கு ஆரோக்கியமான வசனத்தை சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். देखिए हमें एक पौल इस वचन से हमें शक्ति देने वाला। देखिए எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் आप सभी चीजों में और सभी जगह में திருப்தியா இருக்கவும், आप तृप्ति से जीने के लिए, பரிபூர்ணப்படவும், परिपूर्णता से जीने के लिए, பட்டினியா இருந்தாலும், भूखे होने से भी, குறைவா இருந்தாலும், किसी तरह का कमी होने से भी ஆண்டவருல மனரம்யா இருக்கிற கற்றிருக்கிறேன். प्रभु के अंदर खुशी से जीने के लिए अपने आप तैयारी कीजिए। எனக்கு பவுலுக்கு தெரிந்தது அவருடைய பின்னிலை ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் மகிமையா வைத்திருக்கிறார் என்று. पौल अच्छी तरह से जानता था कि पहले मैं जैसे था अभी आने वाला दिनों में ऐसे नहीं होने वाला है। தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के सन्निधि में बैठे हुए प्रभु के சூழ்நிலை கண்டு நம்ம பயப்பட इस வேண்டியதில்லை. परिस्थिति को देख के मत डरिए। கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். प्रभु हमें मदद करके लेके आगे लेके जाने के लिए शक्तिशाली है। பேதுருடைய வாழ்க்கையில பார்ப்போமானா, पतरस की जिंदगी को देखते ही அவர் ஆண்டவர் மறுதலித்து விலகி ஓடினார். उसने एक दिन प्रभु को धोखा देके दूर चले गया था। சோர்ந்து போய் சமுத்திரத்தில் மீன் பிடிக்க போய்விட்டார். उसने सभी कामों प्रभु की सेवा को छोड़ के अपने आप मछली पकड़ने के लिए फिर से समुद्र के पास किनारे के पास चले गया। அப்படிப்பட்ட சோர்வான நேரத்தில் கூட கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். उस कष्ट के समय पर भी, दुखी के समय पर भी प्रभु उसका दर्शन किया। அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து வல்லமை உள்ளவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். प्रभु उसको भी आशीष करके प्रभु ने उस पे अपने सेवा में उपयोग करना शुरू कर दिया। நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பலவிதமான நேரங்களில் வியாதியின் மூலமாய் வருத்தத்தின் மூலமாய் சோர்ந்து போயிருக்கலாம். देखिए हमारा परिस्थिति हमारे जिंदगी में किसी तरह से तकलीफ या मुश्किल में पड़े होंगे। காலை வேளை கர்த்தர் பேதுருக்கு தரிசனமான கர்த்தர் நமக்கு தரிசனமாவார். इस सामने इस सुबह आप देखने वाले सभी लोग जैसे पतरस को प्रभु ने दर्शन हुए थे, वैसे भी आज हमें प्रभु दर्शन होने वाला है। பேதுருவை பலப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். जब पतरस को दर्शन देके अपने चित्त को पूरा करना हो तो जरूर हमें भी प्रभु दर्शन होके प्रभु के चित्त करने के लिए हमें प्रभु मदद करने वाला है। யோபுடைய வாழ்க்கையை நம்ம தியானித்தோம். अब हम योग के जिंदगी के बारे में हम सोच रहे அவருடைய थे। வாழ்க்கையில பலவித உபத்திரங்கள் போராட்டங்கள் வந்தது உண்மைதான். उसके जिंदगी में बहुत तरह का तकलीफ कष्ट नष्ट आया हुआ था,
वो सच है। அது யோபே சொல்லுகிற மாதிரி लेकिन अभी 19ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். देखिए 19 अध्याय में हम देख सकते हैं, எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் மன்னியராய் மாறிவிட்டார்கள். मुझे जो कुछ पहचानते थे वो लोग विरोधी हो गए हैं। என் பந்துக்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போனார்கள். मेरे दोस्त अभी दूर चले गए हैं। சிநேகிதர் என்னை மறந்தாருங்க. मेरे दोस्त लोग मुझे भूल गए हैं। வீட்டுக்கு வீட்டாரும் வேலைக்காரர்களும் அந்நியரை போல நடந்து கொண்டார்கள். मेरे घर वाले और घर में काम वाले भी मुझे विरोध हो गए நான் ஒரு थे। பரதேசி போல இருக்கிறேன். मैं एक परदेशी के जैसे बन गया हूँ। என்னுடைய சுவாசமே மனைவிக்கு வேற்றுமையா காணப்படுகிறது. मेरा जिंदगी मेरा पत्नी को बहुत दुखी लेके आ रहा था। வேலைக்கான சத்தத்தை கீழ்ப்படியவில்லை. मेरा बात सुन के मेरा काम वाला भी बात नहीं सुन रहे थे। வாயில மாத்திரம் உதடுகள் தோல் ஒற்றி இருக்கிறது. देखिए अपने मुंह में रहने वाला ये चमड़ी भी चिपक गया है। நான் பதில் சொல்ல முடியாது. मुझे उत्तर देने के लिए என் பிள்ளைகள் எல்லாம் இழந்து நான் பரிதபிக்கிறேன். मेरे सभी सारे बच्चे को खोल के मैं के बहुत दुखी में पड़ा हूँ। சிறுபிள்ளைகள் என்ன அலட்சியம் பண்ணுகிறாங்க. मेरे छोटे बच्चे भी मुझे अलक्ष्य कर रहे हैं। அவர் சொல்ற தேவனே எனக்கு ஆறுதல், प्रभु ही मुझे बल है। இந்த வேளையில நம்ம பலவித உபத்திரவ மத்தியில வந்திருக்கலாம். देखिए आज हम किसी कष्ट में आए होंगे। எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கலாம். हमारा भविष्य बड़ा सा प्रश्न हो सकता है। நம்ம அலட்சியம் பண்ணப்பட்டு கிடக்கலாம். हमें प्रभु इस संसार में कोई भी हमें गौरव नहीं दिया होगा। விசாரிக்க ஒருவரும் இருக்கலாம். हमें विचार करने का वाला कोई भी नहीं हो सकता है। நம்ம விட்டு தூரம் எல்லா ஜனங்களும் தூரம் போனது போல ஒரு உணர்வுகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். इस संसार में सभी रहने वाले लोग हमें छोड़ के दूर चले होंगे। நம்ம குடும்பமாய் தனிமைப்பட்டு இருக்கலாம். हमें परिवार के साथ अकेले हो सकते हैं। ஆனா யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் இப்படிதான் நடந்தது. लेकिन आयुब के जिंदगी में भी ऐसे ही हुआ था। கர்த்தருடைய வசனம் தெளிவா சொல்லுகிறது. देखिए प्रभु के वचन ठीक तरह से कह रहा है, அவர் எப்படிப்பட்ட நிலைமையில வந்திருந்தாலும், वो तो किसी परिस्थिति में आए होने से भी, மனைவி தன்னை வெறுத்து ஒதுக்கினாலும், अपने पत्नी भी धोखा देने से, பிள்ளைகள் எல்லாம் இழந்து போனாலும், अपने सारे बच्चे को खोने से भी, நண்பர்கள் எல்லாம் எதிர்த்து பேசினாலும், अपने दोस्त सभी लोग अपने उसको विरोध होने से भी, எல்லாவற்றிலேயும் और उसके सभी चीजों में அவன் பாவம் செய்யவில்லை. उसने पाप नहीं किया था। தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. प्रभु के बारे में किसी तरह का धोखा नहीं दिया। நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் உபத்திரங்கள் வந்தால், हमारे जिंदगी में किसी तरह का कष्ट नष्ट आने से भी எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு सभी कष्ट नष्ट को स्वीकार करके எல்லா சூழ்நிலையிலும் सभी परिस्थितियों में வசனத்தை பற்றி கொண்டு इस वचन को अच्छी तरह से पकड़ के மனமகிழ்ச்சியாக இருந்து प्रभु के अंदर बहुत खुशी से रह के ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது प्रभु की आराधना करते समय கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ளவர். प्रभु हमें स्वातंत्र देने वाला शक्तिशाली பவுல் है। சீலாவும் சிறைச்சாலையில பாடின பொழுது, एक दिन पौल और सीलास दोनों जेल में गाते समय அவர் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர். उसको स्वातंत्र दिया हुआ प्रभु। எந்த சூழலில் நம்ம அமர்ந்திருந்தாலும், आज हम किसी परिस्थिति में बैठे होंगे, இருக்கிற நிலைமையில ஆண்டவரை விடுதலோடு ஆராதிக்கும் பொழுது, जिस परिस्थिति में आप हैं उसी परिस्थिति में प्रभु को आराधना कीजिए। நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவர். सभी तरह का बंधनों को प्रभु चंगा मतलब हमें स्वातंत्र देने वाला है। நம்முடைய வாழ்க்கையில சீர்பாடு வரும், ஆசீர்வாதம் வரும், நன்மைகள் வரும். हमारे जिंदगी में आशीष आने वाला है और बहुत अच्छा बड़ा कार्य होने वाला है। சோர்வுகளை கலைந்திருந்து हमें सभी तरह का कष्टों को दुखियों को फेंके எப்பொழுது சந்தோஷமா இருங்க. हम कभी भी खुशी से எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. सभी चीजों में धन्यवाद कहेंगे। இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. समय बिना समय के समय आप प्रार्थना कीजिए। கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த நாட்களில प्रभु कृपा से दिया हुआ इस समय को, இந்த சூழ்நிலையை பார்க்காதபடி, इस परिस्थिति को मत देखिए। எதிர்காலத்தை குறித்து பயப்படாதபடி, आपके भविष्य के बारे में किसी तरह का संदेह मत சிருஷ்டி कीजिए। கர்த்தர் ஒருவர் எனக்கு இருக்கிறார். आपको बनाया हुआ एक प्रभु आपको देख रहा है। எந்த சூழ்நிலை நடத்த வல்லமை உள்ளவர். सभी तरह का परिस्थितियों में प्रभु आपको आगे लेके जाने वाला है। நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். मैं आराधना करने वाला प्रभु वो कौन है करके मैं अच्छी तरह से जानता हूँ। பிரச்சனை மத்தியிலே என்னோடு கூட கர்த்தர் நடத்துவார். कष्ट के समय पर भी प्रभु आपको आगे लेके जाने वाला है। யோபுனுடைய பின்னலைமை ஆசீர்வதித்த கர்த்தர் என்னுடைய பின்னலைமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோब आयुब के जिंदगी में फिर उसके बाद आशीष करने वाला प्रभु मेरे जिंदगी में आगे आशीष करने वाला है। என் சோதனை காலத்துக்கு முடிவு வரும். मेरे कष्ट समय को अंत होने वाला है। உபத்திரத்துக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. सभी तरह का कष्ट नष्ट को एक अंत होने वाला है। நிச்சயமாகவே முடிவு உண்டு. जरूर आपको अंत देखने वाला கர்த்தர் என்னை है। நடத்துவார். प्रभु हमें आगे लेके जाने वाला கர்த்தர் है। உங்களை கரம் எடுத்து நடத்துவார். इस महीना जरूर प्रभु आपका हाथ को पकड़ लिया है। உயர்விலும் தாழ்விலும், सभी तरह का वो ऊपर और नीचे सभी இன்பத்திலும் துன்பத்திலும் कष्ट और दुखी में भी கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு प्रभु की वचन को बहुत अच्छी तरह से पकड़ விசுவாச பாதையில் ஓடுவோம். एक भरोसे के रास्ते में भागिए। குடும்பமாய் நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். परिवार के
साथ प्रभु को आराधना कीजिए। யோபின் பின்னலைமை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்முடைய பின்னலைமை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். जब यायूब ने सभी खोने के बाद भी प्रभु आशीष किया हो तो जरूर हमारे जिंदगी में सब कुछ सभी तरह का आशीष करने वाला இந்த है। காலை வேளை கர்த்தருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். इस सुबह हम सभी लोग सभी तरह का परिस्थितियों को प्रभु के हाथ में समर्पित करेंगे। 4 மாதங்கள் நடத்தின கர்த்தர், इस 4 महीना प्रभु हमें लेके आने वाला प्रभु, இந்த 5ஆம் மாத கர்த்தர் நடத்த इस வல்லமையுள்ளவர். 5वां महीना भी प्रभु हमें आगे लेके जाने वाला है। தகப்பனுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். प्रभु सभी लोग अपने आप बगल वाले हाथ को पकड़ लीजिए। சிறு பிள்ளை போல உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். आप छोटे बच्चे के जैसे प्रभु के हाथ में समर्पित कीजिए। எல்லா சூழ்நிலையிலும் सभी तरह का परिस्थितियों में भी மாறாத கர்த்தர் प्रभु जो बदलना नहीं है எங்கள் ஒவ்வொரு நடத்துவீராக. वो हर एक इंसान को लेके जाइए எங்கள் प्रभु। குடும்பங்களை நடத்துங்க. हमारे परिवार को आगे लेके जाइए प्रभु। சரீரத்துக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. हमारा शारीरिक चाहिए वाला होने वाला शरीर अच्छी तरह से शक्ति दीजिए நல்ல प्रभु। ஆகாரத்தையும் வஸ்திரத்தையும் கொடுங்க. अच्छी तरह से खाना और शरीर शक्ति दीजिए प्रभु। ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தியும். हर एक परिवार का जरूरी को पूरा कीजिए प्रभु। ஒவ்வொரு கரம் எடுத்து நடத்தும். हर एक इंसान का हाथ पकड़ के लेके जाइए प्रभु। பலவீனங்கள் மாறட்டும். सभी तरह का बलहीनता को हटा दो प्रभु। சோர்வுகள் மாறட்டும். सभी तरह का बीमारी को हटा दो प्रभु। சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படட்டும். सभी तरह का अंधकार शक्ति को भगा दीजिए प्रभु। பலவீனங்களை மேற்கொள்ள பலன் கொடும். हम सभी तरह बलहीनता को विजय पाने के लिए बल दीजिए प्रभु। தேவாவின் ஒவ்வொரு நிரப்பி நடத்துவீராக. परिशुद्ध आत्मा प्रभु सभी लोगों के ऊपर रहने दो प्रभु। பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, हमारे बल से नहीं, हमारे बुद्धि से नहीं, ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். परिशुद्ध आत्मा से सब कुछ होने वाला है। ஆவியின் ஒவ்வொரு நடத்தும். परिशुद्ध आत्मा आप ही सभी लोगों को लेके जाइए ஆலோசனை प्रभु। கர்த்தராய் இறங்கி வாரும். आप ही आलोचना प्रभु के जैसे नीचे आइए प्रभु। ஒவ்வொரு பிரசனம் இறங்கி வரட்டும். हर एक आपके बच्चे के ऊपर आपका प्रसन्नता आना हो ஒவ்வொரு प्रभु। குடும்பங்களும் தேவ பிரசனம் இறங்கி हर வரட்டும். एक परिवार के ऊपर आपकी प्रसन्नता आने दो प्रभु। தேவ மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். प्रभु की महिमा हर एक बच्चों के ऊपर आने दो प्रभु। மாதமுறை நீர் इस நடத்துவீராக. पूरे महीने इस बच्चों के साथ रहो प्रभु। உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். आपकी नाम महिमा हो। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम पर हम प्रार्थना करते हैं। கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. अब सभी लोगों को प्रभु आपको आशीष करे।